நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பேச போகிற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு திமுக அரசினுடைய பாரபட்சமும் கரும்பு கொள்முதலில் மிகப்பெரிய மோசடியும் விளம்பர ஆட்சியில் கண்ணீரில் விவசாயிகள். இது குறித்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய அறிக்கை குறித்து நாம் இன்றைக்கு ஒரு விவாதமாகவே அவர்களுடைய அறிக்கையில் பல கண்ணீர் சம்பவங்களையும் தமிழ்நாட்டில் விவசாயிகளுடைய கோர தாண்டவமாடுகிற அனர்த்தங்களையும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். இந்த அரசு பாரபட்சமாகவும் துயரில் வாடுகிற விவசாயிகளிடத்திலே கையூட்டு பெறுவதையும் கூட திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார். கடந்த அம்மாவுடைய ஆட்சியிலே நடந்த உண்மையான விவசாயிகளின் நண்பனாக அதிகமாக கொள்முதல் செய்ய காலங்களில் இன்றைக்கு அவை மட்டுப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய ஊழல் நடைபெறுவதையும் கூட அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான நீதி வேண்டும் என்கின்ற இந்த அறிக்கையினூடே இந்த விவாதம் நாம் முன்னெடுக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுகிறார் இளந்தமிழ் ஆர்வலன் அதிமுகவின் சார்பிலே தோழர் வழக்கறிஞர் அவர்களை நான் வரவேற்கிறேன். ஐயா வாங்க. திராவிட இயக்க ஆய்வாளர் ஐயா துரைக்கண்ணா அவர்கள், தமிழக விவசாய சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு செந்தில்வேலன் தலைவர் அவர்களையும் நான் வரவேற்கிறேன். ஐயா செந்தில்வேலன், பத்திரிகையாளர் ராமன் அவர்களும் வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் பொருளாதார நிபுணர் சுப்பிரமணியன் அவர்கள் என்னோடு இணையப் போகிறார். இளந்தமிழ் சார், இன்றைக்கு இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையில் கேட்கின்ற போது ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் அவர்களுடைய அறிக்கை இருந்திருக்கிறது. நான் அது நேரம் கருதி சுருக்கி இருக்கிறேன். உங்களுடைய பார்வை சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் எப்போதுமே தமிழ்நாட்டு மக்கள் இந்த விளம்பர திமுக அரசாங்கத்தினுடைய மோசடிகளுக்கும் இந்த முதுகில் குத்துகின்ற இந்த வேலைக்கும் ஆளாகி அவர்கள் துன்பப்படும் போதெல்லாம் மக்கள் பக்கம் நின்று குரல் கொடுத்து தன்னுடைய கருத்துக்களை அறிக்கைகள் மூலமாகவும் எக்ஸ் தளத்திலே பதிவுகள் மூலமாகவும் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்லுகின்ற பொழுது பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது அவர்களிடையே சொல்லுகின்ற செய்திகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் நான் நெடுக பார்த்து கொண்டுதான் வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு இந்த கரும்பு கொள்முதல் செய்வதில் திமுக செய்யக்கூடிய மோசடி, அவர்களுடைய நிர்வாக திறனின்மை காரணமாக விவசாய பெருங்குடி மக்கள் எந்த அளவுக்கு துன்பத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பொய் சொல்லியே மக்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிப்பதை குறிக்கோளாக கொண்டு செயல்படுவதுதான் இந்த விளம்பர திமுக என்பதையெல்லாம் தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இதுல மிகவும் மனதை உலுக்கக்கூடிய ஒரு செய்தி என்ற, கடந்த சில வாரங்களுக்கு முன்னால இந்த பெஞ்சல் புயல்னால ஏற்பட்ட பாதிப்பு, இந்த கரும்புகளை எல்லாம் விளைந்து நின்று கொண்டிருந்த கரும்பு எல்லாம் சாய்த்தாலும் விவசாய பெருங்குடி மக்கள் கூடுதல் செலவை ஏற்றுக்கொண்டு அந்த கரும்புகளை எல்லாம் தூக்கி நிறுத்தி, எப்படியாவது இந்த அரசாங்கம் பொங்கல் பரிசு கொடுக்கும் பொழுது இதை கொள்முதல் செய்து கொள்ளும், நமக்கு ஒரு சின்ன விடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்த விவசாய பெருங்குடி மக்களுடைய தலையில இடியாக இறக்கக்கூடிய செய்தி என்னவென்று கேட்டால், 6 அடி உயரம் உன்னுடைய கரும்பு இல்லை என்று சொல்லி கழித்து கட்டுகின்ற வேலையை இந்த திமுக அரசாங்கத்தினுடைய கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் செய்கிறார்கள் என்பதை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. அதே இப்படி வாங்காமல் விட்ட கரும்பை இவர்கள் ரொம்ப மலிவான விலைக்கு இடைத்தரகர்களிடம், வியாபாரிகளிடத்திலும், மொத்த வியாபாரிகளிடத்தில் விற்கும் பொழுது இந்த அரசாங்கம் எல்லாருக்கும் நாங்க கரும்பு கொடுக்குறோம், விவசாயிகள்கிட்ட 6 அடி உயரம் உள்ள கரும்பு இல்லை என்று சொல்லி தரகர்களிடத்திலிருந்து, வியாபாரிகளிடத்திலிருந்து கூடுதல் பணத்தை கொடுத்து, அதாவது கையூட்டை பெற்றுக்கொண்டு அவர்கள் மூலம் கொள்முதல் செய்து கொடுக்கின்ற ஒரு வேலையை செய்கிறார்களோ என்ற ஒரு ஐயப்பாடு இருப்பதையும் அந்த அந்த ஒரு கோணத்திலையும் அம்மா அவர்களுடைய அறிக்கையில அவங்க இந்த நடக்கக்கூடிய இந்த முறைகேடுகளை சொல்லி இருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில 75வது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2500 ரூபாய் இருக்கக்கூடிய இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை, அதை நாங்க 4000 ரூபாயாக உயர்த்தி நிர்ணயித்து தருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். தொடர்ந்து அதை பற்றி எந்த பேச்சையும் பேசாமல் அதற்கு வாய்ப்பில்லை என்பதை போல் தட்டி கழித்துக் கொண்டு மத்திய அரசாங்கம் தரக்கூடிய ஒரு 215 ரூபாய் இன்சென்டிவ் பிரைஸ், ஊக்கத்தொகையாக கொடுக்கக்கூடிய அந்த விலையை சேர்த்து கொடுத்து எப்படி பார்த்தாலும் ஒரு 800 ரூபாயிலிருந்து 900 ரூபாய் குறைவாக
இவர்கள் ஒப்புக்கொண்டது 4000க்கு கீழே தான், ரொம்ப மோசமான விலையைத்தான் கொடுக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, சர்க்கரை ஆலைகளுக்கு விவசாயிகள் கொடுத்த, இந்த கரும்பு விவசாயிகள் கொடுத்த கரும்புக்கு, அதுவும் குறிப்பாக கூட்டுறவுத்துறை கொடுக்கக்கூடிய அந்த கரும்பாலைகளே நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய், 450 500 கோடி ரூபாய்க்கு மேல விவசாயிகளுக்கு நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். இது எதையுமே அரசு கவனம் செலுத்தாமல், இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல், வெற்று விளம்பரங்களுக்கும் ஊதாரித்தனமான செலவினங்களுக்கும் கார் பந்தயத்திற்கும் விழாக்கள் எடுப்பதற்கும் இன்னும் பேனா சிலை அமைப்பதற்கும் என்று இந்த நிதியை ஊதாரித்தனமாக செலவு செய்து கொண்டு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிடுவதை போல 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடனை உயர்த்தி கொண்டு போகிற அளவிற்கு இவர்கள் செய்கிறார்களே. இந்த மக்களுக்கு பொங்கல் பரிசுல கொடுக்கக்கூடிய அந்த உலர் திராட்சை, மற்ற முந்திரி பருப்பு போன்ற ஏலக்காய் போன்ற பொருட்களை கொடுக்கவில்லை. 1000 ரூபாய் கூட பொங்கல் பரிசு கொடுக்க முடியவில்லை. திமுக எதிர்கட்சியாக இருந்த போது 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி குரலை உயர்த்தி பெரிய ஒரு கலகத்தை உண்டு பண்ணுவதை போல குழப்பத்தை ஏற்படுத்திய திமுக இன்றைக்கு 1000 ரூபாயும் கொடுக்க எங்களால் முடியாது என்று கைவிரிப்பதும், அந்த கட்சியில பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய துரைமுருகன் எதற்கெடுத்தாலும் நக்கலாக திமிராக பேசக்கூடிய அவர், இந்த 1000 ரூபாய் பணம் கொடுக்க நிதி இல்லை என்று சொல்லுகிறீர்களே என்று பேசுகிற பொழுது சம்மன் இல்லாமல் ஆஜராவதை போல் நிதியமைச்சர் பதில் சொன்னதுக்கு பிறகும், இது என்ன தேர்தல் காலமா 1000 ரூபாய் கொடுப்பதற்கு, தேர்தல் வந்தால் பார்த்துக் கொள்ளலாம் என்று நக்கல் அடித்திருப்பது திமுக. இந்த திமுக அரசு தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு துச்சமாக நினைத்து கிடைக்கின்ற வாய்ப்பில் எல்லாம் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மக்கள் கவனத்தில் நிறுத்தி இருக்கிறார்கள். தக்க பாடம் கொடுப்பார்கள். மிகச் சிறப்பு. அதாவது திரு இளந்தமிழ் சார், முதல் கட்ட கருத்தை என்னென்ன நடந்திருக்கிறதுன்னு சொன்னீங்க. நம்ம அதை இன்னும் தெளிவாக பேசுவோம். தற்போது நம்மோடு விவசாய சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பினுடைய தலைவர் ஐயா செந்தில்வேலன். ஐயா வணக்கம். செந்தில்வேலன் ஐயா வணக்கம். இப்போ எனக்கு ஒரு பெரிய ஷாக். அதிமுகவினுடைய பொதுச் செயலர் அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் கரும்பு விவசாயத்தை சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த இடத்துல இன்றைக்கு கிடைத்த தகவலில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த சமய சங்கிலியை அவர்கள் குறிப்பாக நோட் பண்ணியிருக்கிறாங்க. இன்று மாலை எனக்கு கிடைத்த தகவலில் திமுகவினுடைய ஆட்சியில் அங்கே விவசாயிகளிடத்தில் கையூட்டு 4000 கரும்புக்கு 400 எங்களுக்கு தர வேண்டும் என்ற வீடியோ பதிவு தற்போது பரபரப்பாக வெளியே வந்திருக்கிறது. இப்போ இந்த கையூட்டை நாங்கள் எங்கே கொடுப்போம் அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறார் காட்சியும் கூட பதிவு செய்திருக்கிறது. அவருடைய பெயர் கூட எழில் என்கின்ற அந்த அதிகாரி நேரடியாகவே பேசுகிறார். இந்த துயரங்களை எல்லாம் இணைத்து சொல்லுங்கள் ஐயா. சார் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த கொள்முதல் பாத்தீங்கன்னா விவசாயிக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, இடைத்தரகர்கள் தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஒரு விவசாயி ஒரு கரும்பை விளைவிக்கிறதுக்கு குறைய 16 ரூபாய் 18 ரூபாய் வரலையும் உற்பத்தி செலவே ஆயிடுது. சரி. ஆனால் இவங்க கொடுக்கறது 20-22 ரூபா தான். இதனால விவசாயிக்கு ஒன்னும் ஒரு ஏற்றம் கூட ஒண்ணும் கிடையாது. இவங்க சொன்ன தேர்தல் அறிக்கையில சொன்ன அந்த கரும்புக்கான 4100 ரூபாய் சொன்னாங்க, அதையே கொடுக்காம 3180 தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க ஐயா, தொடர்ந்து பேசுங்க, நல்லா கேக்குது. இதனால இந்த கொள்முதல்ல பாத்தீங்கன்னா விவசாயிக்கு நேரடியா கொள்முதல் பண்ணிருந்தா கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு, எல்லா கிராமத்திலயும் இருக்கு, எல்லா இதுலயும் இருக்கு. அதை வச்சு கொள்முதல் பண்ணியிருந்தாவே விவசாயிக்கு இந்த பொங்கல் நேரத்துல அவங்க விளைவிச்ச கரும்புக்கு உரிய விலை கிடைச்சிருக்கும். அந்த செய்யாம இடைத்தரகரை வச்சுக்கின்னு இதுல யார் ஆதரவா செயல்படுறாங்களோ அவங்களுக்குதான் இந்த கொள்முதலே பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையான கரும்பு விவசாயிகளுக்கு யாருக்கும் எந்த ஒரு பலனும் இல்லை இதுல. இப்ப ஐயா செந்தில்வேலன், நீங்க எந்த பகுதியில இருந்து பேசுறீங்க? உங்க பகுதியில கரும்பு பயிரிடப்பட்டிருக்குதா? திருவள்ளூர் மாவட்டத்துல இந்த கரும்பு கிடையாது சார். சரி, இங்க சக்கரை கரும்பு தான். சரி, சக்கரை கரும்பு தான். ஆமா, சரி சரி. ஐயா இணைப்புல இருங்க. திராவிட இயக்க ஆய்வாளராக ஐயா துரைக்கண்ணா, ஒரு பாவப்பட்ட சமூகம் விவசாயிகள் சமூகம். அம்மா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சசிகலா அம்மா. அதில் ஐயா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ பரிதாபம் பாருங்கள். 35 ரூபா நியமிச்சிங்க, அல்லது 32 ரூபா, எங்களுக்கு 10 ரூபா குறைச்சிட்டு கொடுங்க. இப்போ நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் செந்தில்வேலன் சொல்கிறாரு, உற்பத்தி செலவு 18 ரூபா ஆகுது. இதில் என்ன கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இது என்ன சார்? இது ஒரு அரசா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த பொங்கல் தொகுப்பு வழங்குற போது பிரச்சனைகள் தான் நிறைய இருக்குது. கடந்த ஆண்டு பிரச்சனைகளுடைய உச்சத்தை பார்த்தோம். அவங்க வழங்கின எந்த பொருட்களும் தரமா இல்லை. நீங்கள் ஒரே கரும்பை 3ஆ வெட்டி
ஆளுக்கு ஒன்றா எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி வெட்டி. ஆமாம் துண்டு கரும்புகள் தான் கொடுத்தாங்க. அதில் அந்த உபயோகப்படுத்தப்படும் பொருட்கள் எதுவுமே தரமானதாக இல்லை அப்படிங்கிறது அவங்க கொள்முதல் செய்த அந்த பகுதியிலிருந்தே வந்தது. அதுக்கு பிளாக் லிஸ்ட்டில் கூட போட்டாங்க, அது மேலே எதுவுமே வேண்டாம் அப்படின்னு. அவங்க கொடுத்த அந்த வெல்லம் இருக்கே, அது ஒரு பயங்கரமான, அது ரொம்ப மோசமான. ஆமாம், மிக அது கழிவு சக்கரை, கடைசி சக்கரை. ஆமாம். அது இந்த ஆனால் அதனுடைய விலை முதல் தர விலை இல்லை. அது ஒரு பெரும்பாலான நண்பர்கள் சொன்னாங்க அது வந்து சரக்கு காய்ச்சலுக்கு போகிறது, அந்த மாதிரி வெள்ளத்தை இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. இந்த வேப்பம்பட்டை அதெல்லாம் சேர்த்து போட்டு அடிக்கிறது, புரியுதா உங்களுக்கு? ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு இதை மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஆமாம். இப்போ கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து ஒரு தரமான பொருட்கள் வழங்கப்பட்டது. 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு, அந்த பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் ஏலம், உலர் திராட்சை, அந்த எல்லாமே ஒரு கவரில் போட்டு அன்றைக்கு இருந்த அதிகாரி சொன்னார் என்கிட்ட, இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பொருட்கள் வழங்குறீங்கன்னா ஒரு பை ஷாம்பிள் என்கிட்ட கொடுங்க, அதை தொடங்கி வைக்கிறதுக்கு. அம்மாவே கேட்குறாங்க, நேராக கேட்டு ஜெயலலிதா அவர்கள் மக்களுக்கு கொடுப்பதை எனக்கு கொண்டு வந்து அவர் பார்த்த பின்பு தான் போகிறது. பின்பு சரி, அப்புறம் தான் அவங்க அந்த தொடக்க நிகழ்வுலேயே போய் கலந்துக்கிட்டாங்க. ரைட். இதே மாதிரி தமிழகம் முழுவதும் இருக்கிற எல்லோருக்கும் இதே தரத்தில் வழங்கணும், நீங்கள் என்னுடைய பார்வைக்கு மட்டுமே இதை கொடுத்துட்டு அங்கே இந்த மாதிரி மோசமானதெல்லாம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரியான முறையில் இந்த விநியோகம் இருக்கணும். இது பொங்கல் பண்டிகை, அந்த மக்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய பண்டிகை. எனவே அதை சரியாக முறையாக செய்யுங்கள்னு கண்காணித்தாங்க. 1000 ரூபாயிலிருந்து கடைசியாக அதிமுக ஆட்சியில் 2500 வரைக்குமே இந்த பொங்கல் உதவித்தொகைன்னு மக்களுக்கு கொடுத்தாங்க. இதில் என்னென்னா, இந்த அரசு நிறுவனங்கள், அரசு சார்ந்த நிறுவனங்களில் பொங்கல் போனஸு, கருணைத்தொகை, உதவித்தொகை, அட்வான்ஸுன்னு போகும், நிறைய பணங்கள் போகும். ஆனால் இந்த ரேஷன் கடைகளில் ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்குகிற சாதாரண சாமானிய ஒரு 60-70% மக்களுக்கு இந்த பொங்கல் தொகுப்போட ஒரு 1000 ரூபாய் கிடைச்சதுன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், மிகச்சரி சந்தோஷம். ஆமாம். அதாவது அந்த கரும்பினுடைய அடிக்கரும்பினுடைய சுவை இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது. ஆனால் இப்போ அது கிடைக்காதது, இந்த நுனிக்கரும்பு சாப்பிட்ற மாதிரி சப்புன்னு சவத்து போயிடுச்சு. இந்த நிலை இந்த அரசுக்கு வந்து தொடர்ந்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திட்டு வர்றதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பொதுவெளியில் இப்போ நிறையா போயிடுச்சு. இதில் என்னென்னா, அந்த 1000 ரூபாய் போய் சேரலை அப்படிங்கிற விஷயம் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஒரு அதிருப்தியை, அரசுக்கு எதிரான மனப்போக்கை உருவாக்கி விட்டதுனால 15ஆம் தேதிக்கு மேலே போட வேண்டிய அந்த மகளிர் உதவித்தொகையை இப்போவே பேங்கில் போய் எடுத்துங்கன்னு சொல்லி போட்டு விட்டாங்க. ஒரு மடைமாற்றுகிற விஷயமாக தான் இதை நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகை போகுது, அதனால் இந்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை அரசுக்கு இருக்கிறது. சார், இந்த ரெண்டுமே தனி சார். இப்போ இந்த திமுக அரசு வந்த உடனே 2500, 2000 ரூபாலாம் கொடுத்தாங்க. உரிமை தொகை என்று சொன்னாங்க. அந்த உரிமை தொகையும் இந்த தொகையா கலக்குறீங்கன்னு மக்கள் கேட்கறாங்க. இன்றைக்கு பேட்டி கொடுத்த ஏராளமான மக்கள், நாங்கள் தினக்கூலிகள், எங்க கூலியே 300 ரூபா தான் வருது, அதுல ஒரு 1000 கிடைத்தால் அப்படின்னு மக்கள் கேட்கறாங்க. 16 பேர் பேட்டியில் அப்படி சொல்லியிருக்காங்க. சாதாரண சாமானிய ஏழை மக்களுக்கு பொங்கல் நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியாக அந்த பொங்கலை கொண்டாடுவதற்கு ஒரு பெரிதளவில் உதவும். சந்தோஷம் தான். இப்போ கடந்த ஆண்டு அந்த துண்டு கரும்பு, முழு கரும்பு அந்த முறை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐயா விவசாயிகள் சொன்னது சரி, மற்ற தம்பி இளந்தமிழ் அவர்கள் சொன்னது சரி, இன்றைக்கு இந்த 2 பக்க அறிக்கையை முழுமையாக நான் படித்து பார்த்தேன். மாதிரி அதுக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அம்மையார் அவங்க கொடுத்த அந்த அறிக்கை 2 பக்கம் இருந்து தரவுகளோட எங்கெங்கே எந்தெந்த பகுதியில் பாதிப்பு, என்ன விதமான கொள்முதலில் அவங்க செய்கிறாங்க, முறைகேடுகள், ஆமாம் இதில் முறைகேடுகள் எப்படியெல்லாம் நடைபெறுகிறது என்பதெல்லாம் விலாவரியாக ஒரு மக்கள் தலைவி என்கிற முறையில் மக்களுக்கான பிரச்சனையை முழுமையாக உணர்ந்து, அவரும் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்தவர் என்கிற அடிப்படையில் இதை வந்து மிக அழகாக தெளிவாக குறிப்பிட்டு சார், நீங்க சொன்ன மாதிரி சசிகலா அம்மா என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 6000 ஏக்கருக்கு மேல் பன்னீர் கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது. அப்ப இந்த ஏழை விவசாயிகளுக்கான வடிகால் என்ன, அவர்களுடைய வருமானம் என்ன? இதுல இந்த பன்னீர் கரும்பு என்று சொல்லப்படுகிற செங்கரும்பு இது பொங்கலுக்காக மட்டுமே விவசாயிகள் பண்றாங்க. இதை வந்து உங்களுக்கு ஆலைகளுக்கு சர்க்கரை எடுக்கவோ அல்லது இந்த ஜூஸ் போடுறாங்கல்ல, அங்கேயே கூட அதை பயன்படுத்த முடியாது. பொங்கலுக்காக மட்டுமே தான் இது.
இதில் அரசு கொள்முதல் போக மீதம் உள்ளதை வந்து அவங்க வெட்டி கொண்டு போய் பொது இடங்களில் விற்பனைக்காக சின்ன குழந்தைகள் சாப்பிடுவாங்க, எல்லாரும் வாங்குவாங்க. ஆமாம், பூஜை பண்ணுவதற்கு வைப்பாங்க. அதில் குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு அடிப்படை அந்த பயிர் வித்து ஒரு 10 மாதம் அதை காப்பாற்றி கொண்டு வந்து அரசு நிச்சயமாக நமக்கு கொள்முதல் செய்யும், தகுந்த விலையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் இந்த வாகன செலவு, வெட்டுக்கூலி, ஏற்றி இறக்குற கூலி, இது எல்லாத்தையும் சேர்த்து 35ன்னு கவர்மெண்ட் அறிவிச்சிருச்சு. ஆனால் அதையெல்லாம் முடிச்சுட்டு கடைசி அங்கே வர்ற போது 10 ரூபா 12 ரூபா கூட ஒரு கரும்புக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி. உற்பத்தி செலவு 18 ரூபா 16 ரூபா 18 ரூபா 20 ரூபா வரைக்கும் உற்பத்தி செலவு இருக்கிற இந்த சூழலில் ஒரு 10 ரூபா 12 ரூபாய்க்கு வந்ததுன்னா அப்போ நஷ்டப்படணும். விவசாயிகளின் நஷ்டம், பொதுமக்களும் இந்த பொங்கல் இதில் ஒரு அதிருப்தி என்பது உண்மையிலே இந்த அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ராமன், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இன்றைக்கு? இல்லை, பொதுவாக விவசாயம் என்பது நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு விவசாயம், ஆழ்வள்ளி கிழங்கு விவசாயம், காய் கனி மலர்கள் நெல் இது எல்லாமே விவசாயத்தை சேர்ந்த தென்னை. ஆனால் தியாகத்தில் சின்னம்மா வந்து பொங்கல் பண்டிகையில் என்ன அது பொங்கல், இது வந்து செங்கரும்பு வந்து பொங்கல் மட்டுமல்ல, திருவிழா நேரங்கள் அம்மா குடைன்னு சொல்ல கோயிலில் 10 நாள் குடை நடக்கும் பார்த்தீங்களா, அந்த குடையில இந்த கரும்பு வியாபாரம் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் கோயில் விசேஷங்கள்லாம் மண்டைக்காடு பகுதிகளில் அந்த செங்கரும்பு ஆமாம் அழகாக இருக்கும். அந்த கரும்பு வாங்கினா தான் அந்த வந்து அது மாதிரி இந்த பொங்கல் கரும்பை வந்து உண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலம் ஒரு ஆராய்ச்சி செய்து கரும்பு விவசாயம்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த விவசாயிகள் அவங்க எவ்வளோ அந்த பயிரிடுறதுக்கு எவ்வளோ செலவாகுது, இதுக்கான உரங்கள், அதுக்கு தண்ணீர் பாய்ச்சிறது எல்லாமே அசல் ரேட்டு என்ன ரேட் ஆகுது, இது மார்க்கெட்டில் என்ன கட்டுப்படி ஆகும். இந்த கரும்பு விவசாயத்தை நம்பி தான் ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் இன்றைக்கி பல மாவட்ட விவசாயம், திருவள்ளூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயம் இந்த கரும்பு மெயின் அங்கே வந்து. ஆனால் இதை வந்து எவ்வளோ இஞ்சி பை இஞ்சியாக தியாகத்தில் சின்னமாக விவரமாக கொடுத்துருக்காங்கன்னா உண்மையிலே தமிழ்நாட்டில் இந்த ஒரு 2 பக்கம் தியாகத்தில் சின்னமோட அறிக்கையை தமிழகத்தின் கூட்டுறவுத்துறை அமைச்சர், வேறு ஒன்றும் இல்லை, கூட்டுறவுத்துறை அமைச்சர் திண்டுக்கல்லை சேர்ந்த சக்கரபாணி அவர்கள் இதை படித்தாலே ஐயையோ தவறு பண்ணிட்டோமே, இது முன்கூட்டியே கிடச்சிருந்தா நாங்கள் அழகாக பண்ணியிருப்போமே, இவர்களுக்கு மக்களை பற்றி கவலை கிடையாது திமுகவுக்கு, என்ன வேணும்னு சொல்லிட்டு போங்க. ஆனால் இந்த 2 பக்க அறிக்கை தியாகத்தலைவி சின்னம்மாவுடைய அந்த 2 பக்க அறிக்கையை பார்த்தாலே உண்மையிலே திமுக அரசு இப்படி ஒரு இது வந்து இது வேளாண்மை துறை அமைச்சருக்கே இது இப்படி தெரியாதுங்க, கூட்டுறவுத்துறை அமைச்சருக்கே இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவியான தியாகத்தில் சின்னம்மா அந்த 2 பக்க அறிக்கையில் பார்த்தீங்களா முழுக்க கரும்பு விவசாயிகளுடைய மன கஷ்டங்கள் எல்லாமே, எவ்வளோ லாபம், அந்த மழை வரும்போது புயல் அடிக்கும் போது எவ்வளோ அதாவது இது ஒரு வாழைத்தப்பு மாதிரி சார், வந்து வாழைத்தோட்டத்தில் எப்படி மழை வரும்போது புயல் அடிக்கும் போது எவ்வளோ இழப்பீடு ஏற்படும், அதே மாதிரி தான் அந்த கரும்பும். ஆனால் அதில் சமீப காலமாக திமுக ஆட்சி 2001 வந்தது பிறகு இந்த கரும்பு கொள்முதலை முழுக்க எப்படி தெரியுமா, கூட்டுறவு சொசைட்டியும் புரோக்கரும் ராங்கோப்படுறது. எப்படின்னா மாட்டுச்சந்தையில் புரோக்கர் இருப்பாங்க பார்த்தீங்களா சார், மாட்டுச்சந்தையில், கோழிச்சந்தை, மாடு விற்கிற சந்தையில் புரோக்கர் தான் ஃபுல்லாக டீல் பண்ணுவாங்க. அதே போல் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த புரோக்கருங்க போய் பெரிய கரும்பு தோட்டத்தில் போய் கரும்பை ஃபுல்லாக பார்க்குறது, பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு கம்மி ரேட்டு வாங்கி நல்ல ரேட்டு வாங்கி தரேன், எனக்கு இவ்வளோ கமிஷன் கொடுத்துரு, எப்படி ஒரு உள்ளடின்னு சொல்லுவாங்களே, அதில் உள்ளடி வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க. அம்மையார் வி கே சசிகலா அவர்கள் சொல்கிறாங்க, வியாபாரிகள் இடைத்தரகர்கள் மூலமாக மோசடி நடக்காமல், அது கடைசி பாயிண்ட், கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் எவ்வித முறைகேடுகளும் நடைபெறாத வகையில் நியாயமான முறையில் கரும்பு கொள்முதல் செய்ய வேண்டும் என திமுக தலைமையினால் அரசை கேட்டுக்கொள்கிறேன்னு முடிச்சிருக்கிறார். ஆமாம், நான் சொன்ன கேள்விக்கு பதில். தமிழகத்தில் முழுவதும் செங்கரும்பு எங்கெங்கே விவசாயம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் அந்தந்த தாலுகா மாவட்ட வாரியாக உள்ள கூட்டுறவு சங்கங்களுடைய புரோக்கர்கள் அதிகாரிகள் அந்த புரோக்கர்களுக்கு சொல்லிடுவாங்க, நீ ரேட்டை பேசி நீ கொடுத்துரு, நீ ரேட்டை பேசி எனக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் மேல் வரையும் எனக்கு கொடுக்க வேண்டியிருக்குது, இதில் என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கொடுத்தல இவ்வளோ கட்டுக்கு இவ்வளோ வாங்குறோன்னு சொல்லிட்டு அதுக்கு கமிஷன் பேசுறதுக்கு இன்றைக்கி ஆடியோவே ரிலீஸ் ஆகிருக்குது. ஆமாம், தனியார் ஊடகங்களும் அதை வெளியிட்டிருக்குது. இந்த கமிஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட ஸ்பாட்டில் வரமாட்டாங்க, அந்த அலுவலகத்தில் வேலை பார்த்து ரிட்டையர்மெண்ட் ஆன ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட புரோக்கரோட கூட்டு சேர்ந்து எந்தெந்த ஊரில் எந்தெந்த மக்கள் வந்து பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு அவங்க எத்தனை ஏக்கர் விவசாயம், இந்த கரும்பு விவசாயம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கு இந்த மாதிரி பொங்கல் வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே புரோக்கர் போயிடுவாங்க. அங்கே ரைட்டு இவ்வளோ ஏக்கர் இருக்குதா, ரைட்டு எப்போ இது சரியில்லைப்பா பாருங்க, அடியில் மேலே தான் கொஞ்சம் போல் நல்லா இருக்குது, உள்ளெல்லாம் பார்த்தீங்களா உள்ள புழு பூச்சியெல்லாம் அரிச்சு இதெல்லாம் வந்து மக்கள் வாங்குவாங்களா
ஆட்சிக்கு அவப்பேரில் ஏற்படும். நான் வந்து உன் பேச்சை கட்டுவாங்கன்னா எனக்கு சிக்கலுப்பா இன்னும் ஒரு சீனை போட்டு அந்த விவசாய பயமுறுத்தி ஐயோ விவசாயம் என்ன பண்ண ஐயோ விற்றா போதும் கிடைச்சவரை போனவங்க. ஏன்னா கடந்த 2-3 வருஷமாக அந்த கவர்மெண்ட் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புழு பூச்சி உள்ள அதாவது காஞ்சி போனால் எரிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கரும்பை வேஸ்டேஜ் கரும்பை கொண்டு கடையில் ரேஷன் கடையில் கொண்டு கொடுத்தாங்க சார். வந்து இந்த முறை என்னென்னா இதெல்லாம் ஒரு பெரிய சீனா கிரேட்டு, மிகப்பெரிய கமிஷன், அதாவது பாதிக்கு பாதி கூட அதாவது பாதி விவசாயிகள் கொடுத்தோட பரவாயில்ல சார். 75% சாப்பிட்டுக்கிட்டு 25% விவசாயிகிட்ட கொடுத்துட்டு அந்த 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 அதிகாரிக்கு கையூட்டு வாங்குறவன் 4000க்கு எனக்கு 400 கொடுன்னு கேட்குறாரு சார். ஆமாம், மேலே வரையும் கப்பம் கட்டுறேன் சார் வந்து பணத்தை. ஆமாம் சார், அதாவது இந்த கரும்பு நீங்கள் எத்தனை ஏக்கர் எவ்வளோ, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க ரேஷன் கார்டு எவ்வளவு, அந்த நேவில் கடை எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பேர் கொடுக்குறோம், நமக்கு வந்து இவ்வளோ வாங்கணும், அப்போ நமக்கு இவ்வளோ கரும்பு தேவைப்பா, இவ்வளோ கரும்பு கொள்முதல் பண்ணால் இவ்வளோ கமிஷன் வரும். பிளாட் ரேட் அவ்வளோதான். டெண்டர் அதாவது உள்ளாட்சி அமைப்பில் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, நீர்வளத்துறையில் வந்து செட்டிங் டெண்டர், லிமிடெட் டெண்டர், பேக்கேஜ் டெண்டர் மாதிரி அதை கட்டிங் வாங்கிறதுக்கு ஒரு சிண்டிகேட் டெண்டர் மாதிரி இதையும் ஒரு சிண்டிகேட் கட்டிங் தான். இதை வந்து இருங்க சிண்டிகேட் கட்டிங். இளந்தமிழ் சார், இப்போ இந்த விவகாரம் இப்பொழுது தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பாக இருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கூட்டுறவு சங்கங்கள் கவனமாக கையாளணுங்கிறாங்க. அதனுடைய அதிகாரி தான் இந்த கையூட்டை வாங்கிறதாக இன்றைக்கு பரபரப்பாக இருக்கிறது. ஏழை விவசாயிகள் திருவாரூர் பகுதிகளில் மற்றும் பல இடங்களில் அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டது போன்று நீங்கள் இந்த கையூட்டை எவ்வளவு மோசமானதாக பார்க்குறீங்க? நீங்க சொன்னது போலவே, அதே போல் திரு துரைக்கருணா அவர்கள் சொன்னதை போலவே ஒரு விரிவான அறிக்கையா அம்மா அவர்கள் எந்தெந்த பகுதியில எல்லாம் இந்த கரும்பு விவசாயம் செய்யப்படுகிறது, எங்கெங்க எத்தனை ஏக்கர்ல செய்யப்படுகிறது, என்னென்ன பாதிப்பு என்பதை எல்லாம் கூட மிக தெளிவாக சொல்லி கண்டிப்பா எப்படி கொள்முதல் செய்ய வேண்டும். கடந்த காலங்களில் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில இருந்தப்ப அண்ணா அவர்கள் கூட குறிப்பிட்டாங்க, அந்த தரம், பொருட்களுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தானே நேரடியாக அந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வரவழைத்து தமிழ்நாடு முழுவதும் இதே போல இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பித்து கண்காணித்து நல்ல முறையில மக்களுக்கு அந்த பொங்கல் பரிசு தொகுப்பை கொடுத்தார்கள். எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கரும்பு உள்பட இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னதன் மூலமாக விவசாயிகள் அதுல வந்து சரியான முறையில பயன்பெற்றார்கள், பெரிய அளவுல பயன்பெற்றார்கள். இப்ப இந்த திமுக அரசாங்கம் வந்த பிறகு உங்க எதையாவது காரணம் சொல்லி ஏற்கனவே நடைமுறையில இருந்த நலத்திட்டங்களை, இந்த மாதிரி பொங்கல் பரிசு தொகுப்பு போன்ற திட்டங்களை எல்லாம் எப்படி கழித்து கட்டுவது அல்லது அதனுடைய அந்த சரியான அந்த அந்த அதனுடைய உருவத்தை குலைப்பது, சீர்குலைப்பதுங்கிறதுலதான் இவங்க வந்து கவனமா இருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நிர்வாக திறன் இல்லை. இப்படி நிர்வாக திறன் இல்லாத தலைமையில இந்த ஆட்சி இருக்கிறதுனால அதிகாரிகளுக்கு குளிர் விட்டு போயிருக்கிறது. அவர்கள் தவறு செய்வதற்கு மிக துணிச்சலாக இறங்குறாங்க. கண்டிப்பா. இப்ப நான் முன்னமே குறிப்பிட்டதை போல இப்ப நீங்களும் குறிப்பிட்டீங்க, அந்த கமிஷன் தொகையை கேட்கின்ற அந்த அதிகாரியினுடைய அந்த ஆடியோ வெளியே வந்திருக்கு. இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் 2 பக்கமும் லாபம் பார்ப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் என்றுதான் நாம் குற்றம் சாட்ட வேண்டியிருக்கிறது. ஏன்னு சொன்னா 6 அடி உயரம் இல்லை என்று சொல்லி கரும்பை அது கன போதாது என்று பல்வேறு காரணங்களை சொல்லி கழித்து கட்டுவதன் மூலம் விவசாயிகள் அதை வந்து வந்த விலைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுறாங்க. அப்ப அந்த இடைத்தரகர்கள் அந்த வியாபாரிகள்கிட்ட போய் திரும்ப கூட்டுறவுத்துறை கொள்முதல் செய்யுது. அப்ப அதுல ஒரு கமிஷன் கிடைக்குது. கண்டிப்பாக இந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், உனக்கு இவ்வளவு ரூபாய் நான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய கரும்பை நான் கொள்முதல் செய்வதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு நீ எவ்வளவு கமிஷன் தருவாய் என்று நேரடியாக கையூட்டு பெறுவதை பேசுகின்ற அளவுக்கு துணிச்சல் இருக்கு என்று சொன்னால், நீங்க நல்லா நினைத்து பாருங்கள், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி ஒரு அதிகாரி வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக இந்த மாதிரி பேசுகின்ற துணிச்சலையாவது பெற்றிருப்பாரா? கண்டிப்பா. ஏனென்று சொன்னால் நிர்வாகம் அறிந்த, கண்டிப்பா சரியான ஆளுமையாக அரசு நிர்வாகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததுனால அந்த மாதிரியான ஒரு சரியான ஆட்சியை கொடுக்க முடிந்தது. இன்றைக்கு அந்த ஆளுமை இல்லாத தலைமை என்பதனால் அதிகாரிகள் இப்படி துள்ளி குதிக்கிறார். எடுத்துக்கலாம். 2வது வாரம் இளந்தமிழ் சார், இப்போ நம்முடைய பொருளாதார நிபுணராக ஐயா சுப்பிரமணியன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ஆடிட்டர் சுப்பிரமணியன் சார், வணக்கம். வணக்கம். சார், இப்போ இந்த 1000 ரூபாய் விவகாரத்தில் மக்களிடத்தில் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் கேட்கும்போது மிகப்பெரிய பதட்டமும் ஏமாற்றம், டோட்டலி தே ஹவ் பீன் டிஸப்பாயிண்ட். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசு ஒரு பேரலைஸ்டு சிக் யூனிட்டாக மாறிட்டா அல்லது டிசபிள்டு கவர்மெண்ட்டாக இருக்கா? இதுக்கு என்ன காரணம்? ஓகே, இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி
இந்த விவசாயிகள் இன்னைக்கு படுற கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெஞ்சல் புயல் மழை வெள்ளம் வந்ததுனால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமாம். இது வந்து இயற்கையாக வந்ததா இல்லை செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதா நீங்க நம்ம அந்த அறிக்கையில கூட சசிகலாமா அந்த பெஞ்சல் புயல் மழை வெள்ளம் போன்ற பகுதிகளில் நிறைய வாழ்வாதாரம் இழந்ததாக சொல்றாங்க. அதாவது வாழ்வாதாரம் இழந்ததற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போது செம்பரம்பாக்கம் ஏரி சென்னை அருகில் இருக்கிற, ஏன்னா நமக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல. அங்கே நிறைய செய்திகள் வந்தது. 5 முறை அவர்கள் தகவல் சொன்னாங்க. பட் எந்தெந்த வீட்டுக்கு சொன்னாங்கன்னு தெரியல, எந்த தெருக்களுக்கு சொன்னாங்கன்னு தெரியல. ஒரு பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் மக்களால் வந்து உஷாராக இருக்க முடியவில்லை. அதனால் மழை வெள்ளம் சூழ்ந்து பாதித்து SMS அனுப்பணும்னு சொன்னாங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது இங்கே செம்பரம்பாக்கத்தில் அந்த 1000 கன அடி தண்ணி வந்து திறந்து விடுவோம்னு சொல்லிட்டு காலையில் 6 மணிக்கு 13/12/2024 அன்றைக்கி காலையில் வந்து 6 மணிக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் செம்பரம்பாக்கம் பகுதியை சார்ந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் என்ன சொல்கிறாருன்னா 8 மணிக்கு நாங்கள் 1000 கன அடிகளை திறந்து விடுவோம் அப்படின்னாங்க. சரி, 1000 கன அடிகளை திறந்து விடுவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் இது ரெடியாக இருந்தாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு மழை வெள்ளம் வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு SMS வருகிறது 8:12 தமிழக அரசாங்கத்திலேருந்து 8:12 500 கன அடிகளை மட்டுமே திறந்து விட போகிறோம். எப்போ? 8 மணிக்கு. நீங்கள் எந்த ஏரி? செம்பரம்பாக்கம் ஏரி. இங்கே. ஆமாம். நான் உங்களுக்கு தரவுகள் காமிக்கிறேன். எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் என்ன சொல்கிறாருன்னா காலையில் 6 மணிக்கு 1000 கன அடிகள் திறந்து விட போகிறோன்னு சொல்லிட்டு 8:12 ஒரு SMS வருது. 8 மணிக்கு நாங்கள் வந்து 500 கன அடிகள் மட்டும் திறந்து விட போகிறோன்ட்டு. இந்த 500 கன அடிகள் குறைந்ததற்கு என்ன காரணம்? மழை வரத்து கம்மியாயிடுச்சா, இல்லை வந்து மக்கள் பீதி அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை மாதிரி மடைமாற்றம் செய்வதற்காக இந்த மாதிரியான கொடுத்தா? அதாவது ஒரு அர்பன் சிட்டிக்கு அருகில் இல்லை, அந்த குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கிற செம்பரம்பாக்கம் ஏரியிலேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான தவறான தகவல்களும் மக்களை திசை திருப்புவான தகவல்களும் கொடுத்தா அப்போ கிராமத்தில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்க நீங்கள். வெரி குட். அதுதான் கம்பேரிசன். ஆமாம். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இந்த 1000 ரூபாய் பற்றி கேட்டீங்க. 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக ஒரு கரும்பு வாங்குறாங்கன்னா கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு 2 கரும்பு வாங்க மாட்டோம், 4-5 கரும்பு வாங்க. ஆமாம், கட்டா வாங்குவாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த பொங்கல் பரிசில் வந்து ஒரு கரும்பு கொடுப்பாங்க. இப்போ அவங்க 4-5 கரும்புகள் வாங்குறாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 200-300 ரூபாய் செலவு பண்ணணும். அது என்ன பார்ப்பாங்கன்னா இந்த 1000 ரூபாய் இந்த பொங்கல் பரிசு தொகையாக வருகிறது பார்த்தீங்களா, 2500லேருந்து 1000 குறைஞ்சிடுச்சு. ஆனால் இந்த 1000லேருந்து அவங்க வந்து எதிர்பார்த்து அதில் செலவு பண்ணி வாங்கலாம்னு நினைப்பாங்க. இப்போது இவர்கள் வாங்க முடியாததுனால அதை விற்கிற விவசாயிகள் மண்ணிலையும் அவங்க வயிற்றுலையும் வந்து மண்ணள்ளி போட போகிறாங்க. இப்போ அதுதான் நடக்க போகிறது கண்டிப்பாக. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த 35 ரூபாய் வந்து விலை நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. கட்டுக்கூலி, வெட்டுக்கூலி, அந்த இதுக்கெலாம் நிலம் நீர் பாசனத்துக்கெலாம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போது 6 அடி தான் வந்து இந்த கரும்பு வந்து வளர்ந்தால் அதுக்கு மேலே நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும், நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். ஆனால் அதே வெட்டுக்கூலி, அதே கட்டுக்கூலி, அதே நிலம், ஆனால் இப்போ விளைஞ்ச கரும்புலாம் பார்த்தீங்கன்னா 4 அடியில் 5 அடிக்கு மேலே போக மாட்டேங்குது. என்ன பண்ணால் விதையே மோசங்கிறாங்களே. விதை யார் கொடுக்கணும்? அரசு. அதுதான் நீங்கள் முதலே மோசமானதுக்கப்புறம் கடைசியில் வந்து எப்படி நீங்கள் சரி செய்ய முடியும்? நீங்கள் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் போடும்போது என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் பொருளாதாரத்தை பற்றி கேட்டால் நல்ல பாட்டு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தையை தான் மண்ணில் பிறக்கையிலே. அப்போ அது விளங்குறது யாரு? அந்த அன்னை வளர்ப்பு தான் அந்த விதை. அன்னை யாரு? அரசு. அன்னை விளங்காத வளர்ப்பு வளர்த்துருக்கா. அதனால தான் உங்களுக்கு 4 அடி 5 அடிக்கு மேலே போக மாட்டேங்குது கரும்பு. அதுதானே பிரச்சனை. அதான் பிரச்சனை. ரைட்டு, சரி போயிட்டு நான் சொல்கிறேன், சுப்பிரமணியன் அவங்களுடைய உழைப்பு வேஸ்ட்டாக போச்சு. இல்லை, நீங்கள் ஒரு வேலை எனக்கு வந்து ஒரு கம்பெனியில் அவங்க வேலைக்கு அமர்த்துறீங்க. அங்கே வந்து அந்த கம்பெனி நடத்துவது வந்து உங்களோட இது கண்டிப்பாக உங்களோட கடமை. அப்போது நீங்கள் கொடுத்துருக்கீங்க விதை, அந்த விதையிலேருந்து என்ன அவுட்புட் வருகிறதோ, என்ன விளைச்சல் வருதோ நீங்கள் அப்படியே வாங்கிக்கணும் இல்லையா? நீங்கள் கொடுத்த விதையை வச்சு தானே அந்த அவுட்புட் வருகிறாங்க. 6 அடி தானே 6 அடி, 4 அடினா 4 அடி, 3 அடினா 3 அடி. இப்போ நீங்கள் 500 கட்டுகளில் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு 250-300 கட்டுகள் பார்த்தீங்கன்னா 4 அடி 5 அடி தான் இருக்கு சொல்லிட்டு புறந்தள்ளிட்டு ஒரு நல்லதை மட்டும் வாங்கிட்டு போயிட்டா. சரி, இந்த புறந்தள்ளுறது லோக்கல் புரோக்கருக்கு அவங்களுக்கு இடையில கனெக்ஷனா? இது அரசாங்கத்துக்கு தெரியாம போகுது. அரசாங்கம் தான் சார் பண்ணணும். அரசாங்கத்துக்கு தெரியாம நடந்தா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன்ல வீக்கா இருக்காங்கன்னு அர்த்தம். வெரி புவர். அதுதான் டிசபிள்ட். ஸோ ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க தான் விதையை கொடுத்தீங்க, விளைச்சலை நீங்க தான் வாங்கணும். இந்த விளைச்சல் வந்து குறைச்சலா வந்தது அப்படின்னா அதுக்கு யார் ஜவாப்தாரி? ஸோ விலையை நீங்கள் குறைச்சிட்டீங்க. அதாவது 4000 ரூபாய் ஒரு டன்னுக்கு கொடுக்கணும் சார், 2021 வாக்குறுதி. ஆமாம். இப்போ எவ்வளோ இருக்குது? 3500 கூட தாண்டலை இன்னைக்கு இல்லையே. அதாவது 2021 நீங்கள் 4000 ரூபாய் ஒரு டன்னுக்கு கொடுக்கணும். 4 வருடங்கள் கடக்க போகிறது. இன்றைக்கு எவ்வளோன்னு தெரியல, 2700 எவ்வளோன்னு தெரியல அந்த அமௌண்ட். போன இதில் பட்ஜெட்டில் வந்து ஒரு 195 ரூபாயிலேருந்து ஒரு 215 ரூபாய் ஏற்றினாங்க. அதாவது மத்திய அரசாங்கம் நிர்ணயிக்கின்ற விலையிலேருந்து ஒரு 215 ரூபாய் கூட்டி கொடுத்தாங்க. ஸோ 4000 ரூபாய் எங்கே இருக்குது? இன்னும் ஒரு வருடத்தில் இந்த ஆட்சி முடிய போகிறது. நீங்கள் வந்து அடுத்த வருஷம் இப்போ ஐயா சொன்ன மாதிரி, துரைமுருகன் வந்து நக்கலா சொன்ன மாதிரி இப்போ தேர்தல் எதுவும் இல்லைங்க, அதனால் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய தேவை இல்லைன்றார்.
அப்போ அடுத்த வருஷம் தேர்தல் வரும்போது இந்த 4000 ரூபாய் உடனே ஏற்றி கொடுப்பீங்க, இந்த 1000 ரூபாய் உடனே கொடுப்பீங்க. இன்னும் மறுபடியும் வரேன் திரைக்கண்ணா சார், நீங்கள் இப்போ எந்த புள்ளியை தொட போகிறீங்க? இல்லை, பொதுவாக இந்த 1000 ரூபாய் பிரச்சனை என்பது மக்கள் மத்தியில், சாதாரண ஏழை எளிய நிறைந்த மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு 2500 ரூபா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வழங்கிய போது 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் ஆகட்டும், அவருடைய குடும்பத்தை சார்ந்த உதயநிதி, கனிமொழி உட்பட எல்லோருமே 5000 கொடுங்க 5000 கொடுங்கன்னா, இன்றைக்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுலேயே அவங்க ஒரு பெரிய தயக்கம் காட்டி நிதியமைச்சர் நிதி இல்லை அதனால் கொடுக்க முடிகிறாரு. பல்வேறு விதமான விழாக்கள், ஆடம்பர செலவுகள், மறைந்த முன்னாள் அமைச்சர் கருணாநிதி பெயரில் பல அரங்கங்கள், கலையரங்கங்கள்லாம் கட்டுறாங்க. ஆனால் ஏழை மக்களுக்கு இதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்னென்ன, இப்போ இந்த 1000 ரூபா பிரச்சனை எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் வரைக்கும் போயிடுச்சு. 1000 ரூபாய் இல்லை, 1000 ரூபாய்க்கு கொடுக்கல, வெடிகுண்டு வச்சுருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அவருடைய மனைவிக்கு இந்த அரசனுடைய இந்த மகளிர் உதவித்தொகைக்காக ஒரு மனு போட்டிருக்காங்க. ரொம்ப ஏழை குடும்பம், அதையும் புறக்கணிச்சிட்டாங்க, இல்லை உங்களுக்குன்னு. இந்த 1000 ரூபாயாவது வரும்னு எதிர்பார்த்த இடத்துல இல்லைன்னு உடனே அவர் உடனே திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி, ஐயா அதாவது ஒரு சின்னது, இப்போ உன்னால் கொடுக்க முடியலன்னா ஏன் அந்த வாக்கை கொடுக்கணும்? எதுக்கு இந்த தேவை இல்லாமல் பதட்டம் பகட்டு? இல்லை வெத்து பகட்டா இது? அதுதான் சொல்கிறேன். அரசனுடைய அணுகுமுறைகள் சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 1000 ரூபாய் வரலை அப்படிங்கிற அந்த அதிருப்தி மக்களுக்கு இருக்குன்னா, அவங்கள ஏமாத்துற விதமாக ஆண்டுதோறும் பொங்கலுக்கு இந்த இலவச வேட்டி சேலை அப்படிங்கிறது முன்னதாக கொடுத்துருவாங்க, அல்லது இப்போ இந்த காலகட்டத்துக்கு இப்போ அந்த பையோடே சேர்த்து இந்த வேட்டி சேலையை கொடுத்துருவோம் அப்படின்னு. ஒரு 50,000 பேர் நாங்கள் பணியாளர்களை நியமிச்சிருக்கிறோம், கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறைன்னு. ஆனால் பல இடங்களில் அது போய் சேரலை. இது ரேஷன் கடைகளில் இப்போ போய் கேட்டபோது இன்னும் எங்களுக்கு சேரலை, இன்னொரு முறை நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் திட்டமிடுதல், செயலாற்றுதல் என்பதில் மிகப்பெரிய அளவில் ஒரு பின்னடைவை இந்த அரசு சந்திச்சிருக்கு. தொடர்ந்து மக்களினுடைய விரோத போக்கில் இது போகிறது என்பது நிச்சயமாக ஆட்சி மாற்றத்திற்கு நிச்சயம் மக்கள் இந்த அரசை அகற்ற வேண்டும் என்கிற உணர்வுக்கு வருவதற்கு இதெல்லாமே ஒரு காரண காரியங்களாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்ன பிறகு அது சம்மந்தமாக நான் ஒரு செய்தி கேட்குறேன். திரு ராமன் என்ன சொல்ல போறீங்க? அதாவது உணவுத்துறை கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறாரு 2017 2018 அந்த அவர் பேரை சொல்லுங்க. சக்கரபாணி அமைச்சர் சக்கரபாணி அமைச்சர் சொல்றாரு, அதிமுக ஆட்சியில் 2017 to 2018 கொடுக்கவே இல்லையே, எப்படிலாம் சமாளிக்கிறாங்க பாருங்க. இதுக்கு அடுத்த கூத்தை கேளுங்க. நிதிய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, எல்லாம் மத்திய அரசு பண்ற வேலை உங்களுக்கு தெரியுமா, ஒண்ணுமே தர மாட்டாங்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்கேருந்து கொடுக்கறதுக்குன்னு இந்த வடிவேலு ஒரு படத்தில் பாக்கெட் 2 பிம்பாலிக்கும் காட்டுவாங்களா, இது மாதிரி சீனாக போடுறாங்க. அதாவது தான் யார், நாட்டு மக்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க, இவங்க நிதிகளே இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க. ஒருத்தர் கேட்கிற நீங்க சொன்ன மாதிரி மத்திய அரசு தந்தால் தான் நாங்கள் தருவேன் என்று தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்கலாமே. இவர்களுக்கு ஒரே நோக்கம் பாருங்க, ஆளுநரை பற்றி ஏதாவது பிரச்சனை கிளப்பணும், நாடாளுமன்றத்தில் அங்கே போய் கூப்பாடு போடுறது, அப்புறம் பிரதமர் மோடியை பற்றி அங்கங்கே பேசுறது, அமித்ஷா பற்றி பேசுறது, இப்படி 4 விதமான பிரச்சாரத்தை செய்து இப்படியே 3.25 வருஷம் ஓட்டிட்டாங்க. இனி இருக்கிற 1.25 வருஷத்தை ஓட்டிக்கிட்டு ஏதாவது மக்களை ஏமாற்றிட்டு இதுதான் ஒரு நிலைப்பாடு. இப்போ நிதிநிலை இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சார். தமிழ்நாடு அரசுடைய வருவாய்த்துறை, கலால் துறை, இபி, பத்திரப்பதிவு, போக்குவரத்து துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நீர்வளத்துறை, பிடபிள்யூ, நெடுஞ்சாலைத்துறை, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, சிஎம்டி, டிடிசிபி, மெட்ரோ வாட்டர், ரோட் போர்டு, தொழிலாளர் நலத்துறை, மாசு கட்டுப்பாட்டுத்துறை, இத்தனை துறையிலும் அமைச்சர் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்களா? அதிகாரிகள் வேலை பார்க்குறாங்க இல்லையா? அரசு துறை செயலாளர்கள் இருக்காங்க இல்லையா? கிளை, மாவட்டம், மாநில இருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, டிரான்ஸ்ஃபருக்கு இங்கே பணம் வாங்குறீங்க, அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பணம் வாங்குறீங்க, அதே போல் அப்பாயின்மெண்ட்டுக்கு, அதாவது அப்பாயின்மெண்ட்டில் அந்த அவங்களுக்கு பெர்மிஷன் ஆகிறதுக்கும் நீங்கள் பணம் வாங்குறீங்க, பதவி ஊருக்கும் பணம் வாங்குறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெண்டர், இதில் வைக்கிறதுக்கு டெண்டர் பண்ணிலாம் பணம் வாங்குறீங்கல்ல. இதில் அரசாங்கம் கடலில் இருக்குதான், இந்த அரசாங்கத்தை ரன் பண்ணக்கூடிய அமைச்சர்களோ அமைச்சர் சந்த செயலாளர்களோ யாராவது கடலில் இருக்காங்களா சார்? பல ஆயிரம் கோடி சார் உள்ளூர்லேருந்து வெளிநாடுகளும் சொத்துக்களை வாங்கி குமிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை நிதிகளை ஃபுல்லாக சோகா பண்ணிக்கிட்டு ஏட்டங்க காது கொடுத்துருங்க. ஐயா நீங்கள் இந்த அடிக்கிற கொள்ளையில் 5% ஒதுக்கினா போகிறீங்க சார். 5% சார், 5% அப்படி லைட்டாக சுரண்டி இந்த மக்களுக்கு இருந்தாங்க ஆளுக்கு 1000 அப்படிங்கன்னா போதுமே. இதே போய் இப்போ இதெல்லாம் சொல்லணுமா சார்? இது சார் நீங்கள் சொல்கிறது பணம் குளிக்கும் துறை. ஐயா விவசாய சங்க தலைவர் செந்தில் வேலன் சார்,
நாம் இவ்வளவு நேரம் பிரீஃபாக பேசியிருக்கிறோம். நீங்கள் இறுதி கருத்தை விவசாயிகளின் குரலாக என்ன சொல்லுகிறீர்கள் அரசுக்கு? இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு விவசாயிகள் சார்பாக ஒரு கனிவான வேண்டுகோள். இதுல இந்த கரும்பு கொள்முதல்லையே பாத்தீங்கன்னா கமிஷன் வரலையும் ஆடியோ வரையும் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனால் விவசாயி உற்பத்தி பண்ற பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கலதான் எல்லா இடத்துலயும் தொடர்ந்து. அது இந்த கரும்புல அப்பட்டமா தெரியுது. அத இனி வரும் காலங்களில் கொள்முதல் செய்யறது நேரடியா எந்த ஒரு விவசாயம் ஒரு சிறிய தொகுப்புல விவசாயம் பண்ண போறது கிடையாது. கரும்புலாம் அவங்க கிட்ட ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் இல்ல 10 ஏக்கர் விவசாயம் பண்றவங்க தான். அப்படின்னா அவங்க கிட்டவே நீங்க கொள்முதல் பண்ணும்போது அதுல எந்த ஒரு விவசாயியும் தரமற்ற கரும்பை கொடுக்க போறது இல்லை. நல்ல விளைச்சல் நல்லா இருக்க நன்கு வளர்ந்த கரும்பு தான் கொடுக்க போறாங்க. கண்டிப்பா அத கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் வேளாண்மை துறை இருக்காங்க, அப்புறம் தோட்டக்கலைத்துறை இருக்காங்க, அந்தந்த மாவட்டங்கள்ல அந்தந்த வட்டங்கள்ல இருக்காங்க, வட்டாரத்துல அவங்கள வச்சு நேரடியா அதனுடைய தரத்தை பார்த்தே கொள்முதல் பண்ணணும். அரசு நிர்ணயிக்கிற விலை விவசாயிக்கு போய் சேரணும். கண்டிப்பா இது என்னைக்கும் ஒரே மாதிரி இருந்தாதான் விவசாயிக்கு வாழ்க்கையில ஒரு ஒரு வெளிச்சம் ஏற்படும். கண்டிப்பா இப்போ ஒவ்வொரு ஆண்டும் வருகிற இயற்கை இடர்பாடுகள், இந்த பெஞ்சால் புயல் பாதிச்சு இன்னும் ஒரு சில மாவட்டங்கள்ல விவசாயி இன்னும் அதனுடைய அந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியல. அவங்களுக்கான இப்ப அவங்க விளைவிச்ச இந்த கரும்புல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த ஆட்கள் கூலி மத்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. சரி, இத அரசு கவனத்துல கொண்டு என்னைக்கும் விவசாயிக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம கொள்முதலை ஒரு நியாயமான முறையில நேர்மையான முறையில நடத்தணும். சரி, இது எங்களோட விவசாயிகள் சார்பான கனிவான வேண்டுகோள். சரி சரி ஐயா அவர்கள் அரசாங்கத்திட்ட நீங்க அதாவது இந்த 1000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்காததுக்கு நிதி மத்திய அரசாங்கம் தரலன்னு சொன்னாங்க. மத்திய அரசாங்கம் இன்னைக்கு தரலையா இல்லை எப்போ தரலன்னு சொல்லணும். அதாவது இப்போ நிதிநிலை அறிக்கை தயாரிக்கும் போதே அவங்க தரலை அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த நிதிநிலை அறிக்கையிலே நம்ம கொடுத்துருக்கலாம். இது மாதிரி 1000 ரூபாய் அடுத்த வருஷம் நாங்கள் பொங்கல் பரிசு கொடுக்க போகிறோம், போன வருஷம்லாம் கொடுத்துருந்தோம், இந்த வருஷம் கொடுக்க முடியாது, மத்திய அரசாங்கம் எங்களுக்கு நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம ஒத்துக்க முடியும். ஆனால் அந்த பட்ஜெட்டில் போடும்போது இந்த சமூக நலத்துறை அப்படின்றதுக்கான ஒரு லைன் ஐட்டமில் எவ்வளோ வருஷம் செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 22-23 18,000 கோடி ரூபாய், 23-24 26,000 கோடி ரூபாய். அந்த 7,000 கோடி ரூபாய் மகளிர் உரிமை தொகை வந்தது இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் இந்த வருஷத்துக்கு என்ன எஸ்டிமேட் பண்ணுறீங்கன்னா 34,000. ஸோ 18, 26, 34. இப்போது பணம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அப்போ எங்கே நீங்கள் மத்திய அரசாங்கத்தை குறை சாட்ட முடியும் இல்லைங்களா? ஸோ அப்போ இல்லைன்னா அன்றைக்கே சொல்லியிருக்கணும் நீங்கள். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வருஷம் நாங்கள் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டுக்கு நிறைய பர்சன்டேஜ் ஒதுக்குறோம். எவ்வளோ பர்சன்டேஜ் ஒதுக்குறாங்க? இந்த வாட்டி 5.9 6.1ன்றாங்க. 6.1% அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டுக்கு நம்ம ஒதுக்குறோம். இது மற்ற மாநிலங்கள்லாம் 5.9 தான் ஒதுக்குறாங்க. ஸோ நம்ம அதிகமாக ஒதுக்குறோம் அப்படின்றாங்க. மடைமாற்றம் செயல். 22-23 7.4% ஒதுக்கியிருக்கோம். 23-24 6.5 குறைஞ்சினே வருது பாருங்கள், 6.5. 23-24 அதுக்கப்புறம் ரிவைஸ்டு பட்ஜெட் வரும்போது 5.9, இப்போ 6.1. சார் 7.4 எங்கே, 6.1 எங்கே? நீங்களே குறைத்து கொண்டு விட்டு மற்ற மாநிலங்கள் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அக்ரிகல்ச்சரல் அங்கே நிறைய இருக்குமா தெரியும், தமிழகத்தை மாதிரி அங்கே இருக்குமா தெரியாது. அதனால் இண்டஸ்ட்ரியல் செக்டாராக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் செக்டாராக இருக்கும்போது அங்கே அந்த வணிகத்திற்கு உண்டான நிதி ஒதுக்கீடு தான் கொடுப்பாங்க. இங்கே அக்ரிகல்ச்சர் சார்ந்து இருக்கிறதுனால இங்கே நிறைய பணம் கொடுக்கணும். பணத்தை 23,000 கோடி ரூபாயிலேருந்து 23,648 கோடி ரூபாய் என்னைக்கு 22-23 இந்த வருஷத்துக்கு 24,232 வரும். 600 கோடி ரூபாய் 3%. எவ்வளோ வருஷத்துக்கு? 3 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 3% உயர்த்திருக்கிறீங்க. இன்ஃப்ளேஷன் 6% போயிருக்கு. குறைஞ்சபட்ச இன்ஃப்ளேஷன் பண்ணினா கூட 18%, 3 வருஷத்துக்கு 20% நீங்கள் உயர்த்திருக்கணும் பட்ஜெட்டை. ஸோ பட்ஜெட்டில் நீங்கள் நிதியே ஒதுக்கலை. ஸோ பணமே கொடுக்க வேண்டாம் என்று முடிவு பண்ணிவிட்டீர்கள். அதுக்கு இப்போ காரணம் காட்டுறீங்க. அதுதான் நான் பார்க்குறேன். சரி துரைக்கண்ணா, இப்போ ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு பதில். தமிழ்நாடு முழுவதும் நாம் ஒரு கணக்கெடுப்பு பார்த்தா யார் கூட 199.9 திமுக வராதுங்கிற மனநிலையிலும் அதே சமயம் இன்னொரு கருத்தையும் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதற்கு மாற்றாக எதிர்க்கட்சிகள் அப்படின்ற ஒரு தயக்கத்தை காட்டுறாங்க. சுருக்கமாக உங்கள்கிட்ட பதில். காலங்காலமாக 60 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 2 பேரும் அரசியல் கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது. இப்போது மக்களினுடைய எதிர்ப்பு மக்களை தாண்டி
அரசு ஊழியர்கள், அரசு பொது நிறுவன ஊழியர்கள், எல்லா தரப்புமே விவசாயிகள். ஆமாம், நம்ம பல பதிவுகளில் தெரிவிச்சிருந்தோம். ஜாக்டோஜையிலேருந்து ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், டாக்டர், நர்ஸு, மின்வாரிய ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், விவசாயிகள், எல்லா தரப்புமே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. எதிர் மனநிலை வந்துடுது. இந்த வரி உயர்வுகளால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய எதிர்ப்புமே வந்துருச்சு. அப்போ ஆட்சி மாற்றம் என்று வருகிற பொழுது யாரிடம் ஒப்படைப்பது கண்டிப்பாக என்கிற அந்த நிலை வருகிற பொழுது அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமை மிக்க ஒரு ஒன்றுபட்ட அதிமுக, அடிக்கடி மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் சொல்வது போல, ஒன்றுபட்டு நின்றால் நாம் நிச்சயமாக வென்று விடலாம். ஒற்றுமை ஒன்றே நம்மளை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லுங்கிறாங்க. அந்த ஒற்றுமை ஒரு வலிமை மிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேர்தல் களத்தில் வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய வெற்றியை பெற அதிமுக வலிமை பெற வேண்டும். வலிமை மிக்க அதிமுகவோடு தான் வலுவான கூட்டணியும் சேரும். நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதுதான் ஒரு பொதுவெளி கருத்தாக இருக்கிறது. இளந்தமிழ் சுருக்கமா கடைசி உங்களுடைய பார்வை இந்த நிகழ்ச்சியில். ஆடத் தெரியாத நாட்டிய கலைஞர் மேடையை குற்றம் சொன்னதை போல முற்று முழுதாக நிர்வாகத்திறன் எதுவுமே இல்லாமல் வெறும் விளம்பரம், போட்டோ ஷூட் ஆகியவற்றை மாத்திரமே நம்பி சமூக வலைதளங்களில் திமுகவினுடைய அந்த ஐடி விங் மீண்டும் மீண்டும் பதிவிடக்கூடிய அந்த விளம்பர, அதாவது புகழ் பாடக்கூடிய பதிவுகளை பார்த்தே இந்த கையாலாகாத திமுகவினுடைய விளம்பர திமுக அரசு, மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு தனக்கு தானே முதுகில தட்டி கொடுத்து கொண்டு காசை விட்டெறிந்தால் இந்த மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று மக்களை கேவலமாக நினைக்கின்ற அந்த காரணத்தினால்தான் கடந்த ஆண்டுகளில் எல்லாம் புழுத்து போன அரிசியும் உருகி ஓடக்கூடிய தரந்தாழ்ந்த வெள்ளத்தையும் கொடுத்து மக்களை வஞ்சித்தது மட்டுமில்லாமல் அதை கொள்முதலில் இருக்கக்கூடிய அந்த பொருளை விளைவிக்கக்கூடிய விவசாயிகளை துச்சமென மதித்து அந்த தூக்கி எறிகின்ற ஒரு மனப்பான்மை, இப்படியெல்லாம் தொடர்ந்து மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக 2026 வீட்டுக்கு போவது உறுதி. அண்ணன் துரைக்கருணா அவர்கள் குறிப்பிட்டதை போல எதிரணியிலே இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய நிலையை வலிமைப்படுத்தி நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய அந்த காலகட்டம் நெருங்கிவிட்டது, கனிந்து விட்டது. இது ஒன்றிணைவு என்கின்ற பெயரில் கண்டிப்பாக கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் எடுத்த முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும். கழகத்தை ஒன்றிணைப்பார்கள், கழகத்தை ஆட்சி கட்டிலே அமர்த்துவார்கள். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி அமைய போவது உறுதி. அதற்கான பணிகளை புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வெற்றிகரமாக செய்து வருகிறார் என்பது என்னுடைய நிறைவான கருத்து. தோழர்களே, நாம ஒரு விரிவான விவாதத்தை நடத்தினோம். இதனுடைய கருப்பொருள் ஆட்சி மாற்றம் தேவை. தமிழ்நாட்டில் 99.9% மக்களின் மனநிலை காலம் அதற்கான பதிலை தயாரித்து வைத்திருக்கிறது. ஒரு துறை அல்ல, இன்று ஏழைகளின் வயிற்றில் அவர்கள் ஒவ்வொரு வலியையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியாக விவசாயிகளோடு பேசினோம். இந்த நிகழ்ச்சி எங்களோடு பேசிய ராமன் அவர்களுக்கும், அதிமுகவின் சார்பில் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்களுக்கும், சுப்பிரமணியன் பொருளாதார நிபுணராக துரைக்கருணா ஐயா அவர்கள், தமிழக விவசாய சங்கத்தின் தலைவர் ஐயா செந்தில்வேலன், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.